ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மகிட்ட இன்னைக்கு இருக்கிறது வந்து 2024ஓட பஜாஜ் பல்சரில் NS 200ங்கிற இந்த மாடலுங்க. ஸோ இது வந்து இப்போ ஃபேஸ் லிஃப்டாகவே வந்திருக்குது. இதில் என்னென்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம யாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோன்னா ஜெய் பஜாஜ் குரோம்பேட்டில் இருக்கிறாங்க. அவங்க காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஸ்க்ரீனில் தெரியுது. பைக் வந்து புக் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக அவங்க வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் டெஸ்ட் ட்ரைவுக்கும் அரேஞ்ச் பண்ணாலும் அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த NS 200ல் இப்போ வந்து மேஜராக வந்து அப்டேட் பண்ணிட்டிங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு LED லேம்ப்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நமக்கு வந்து இந்த அப்சைட் ஃபோக் இந்த டிசைன் இந்த ஃபோக்குமே வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் டயர் வேக்கு வந்து நல்லாவே ஃப்ளாட்டன் ஆகி பின்னால் உள்ளது கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, டூயல் சேனல் ABSம் வந்து நமக்கு இந்த பைக்கில் கிடைக்குது. பவர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவர் அண்ட் கிங்ட்டே சொல்லலாம். 24.5 PS பவரும் 18.7 நியூட்டன் டார்க்கும் வந்து நமக்கு கிடைக்குங்க. ஸோ இந்த NS 200ல் நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து ஹெட்லாம்ப்ஸ் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்குது. அண்ட் ஃபுல்லாகவே வந்து LED செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து DRL வந்து கிடைச்சிருது. அண்ட் இந்த ஹெட்லாம்ப்ஸ் வந்து நமக்கு 2 ஸ்ப்ளிட்டாக கிடைக்கும். லோ பீம் ஹை பீம்க்கு வந்து தனித்தனி லைட்ஸாக வந்து கிடைக்கும். அண்ட் இங்கே நான் பாஸ் பண்ணும்போது எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து இங்கே நம்பர் பிளேட் வைக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்துட்டு நமக்கு வந்து ஒரு கார்பன் ஃபைபரில் வந்து நமக்கு இந்த மக்காடு வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு டிசைன் நல்லா இருக்குது. அண்ட் புதுசாக அப்டேட் பண்ணதில் இந்த அப்சைட் டவுன் ஃபோர்க்கும் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து டூயல் சேனல் ABSம் நமக்கு வந்து இதில் கிடைக்குது. வித் வென்டிலேட்டர் டிஸ்காக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 300 mm டிஸ்க் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. 17 இன்ச்சில் வந்து நமக்கு டயர் கொடுத்துருக்காங்க. வித் அலாய் வீல்ஸோட கிடைக்குது. பார்க்குறதுக்கு லுக்கு வந்து நல்லாவே இருக்குது. அண்ட் சைடில் நமக்கு இந்த டிசைன் பார்க்கும்போது வந்து பெட்ரோல் டேங்க்கில் வந்து ஸ்டிக்கரிங் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பல்சர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு எம்பஸ் பண்ணி பேட்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த 200 வந்து ஒரு டிசைனில் வந்து வித்தியாசமான இதில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அண்ட் நமக்கு இதில் வந்து 12 லிட்டர் வந்து ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, அதுலேயே வந்து E20 அதாவது இந்த எத்தனால் 20%ங்கிற இந்த பெட்ரோலும் வந்து நமக்கு இங்கே சப்போர்ட் பண்ணுற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதோட மைலேஜ் பார்க்கும்போது 30 to 35 கிலோமீட்டர்ஸ் வந்து தாராளமாக கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்களுக்கு வந்து இன்ஜின் பார்க்கும்போது 199 cc இன்ஜினாகவும் கிடைக்குது. அண்ட் இதில் வந்து நமக்கு ஃபியூல் இன்ஜெக்ஷன் ஆயில் கூலிங் இன்ஜினாக தான் நமக்கு கிடைக்குது. அண்ட் இதோட எக்ஸாஸ்ட் வந்து நமக்கு உள்ளே வந்து கம்ஃபர்டபுளாக வந்து ரொம்ப குட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் வந்து பெரியதாக வர்றதெல்லாம் இப்போ வந்து அவாய்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரியரில் பார்க்கும்போது இந்த மட்கார்டு வந்து 2 தான் ஸ்ப்ளிட்டபுளாக இருக்குது. ஸோ ஒன்றில் வந்து நார்மல் பிளாஸ்டிக் இது கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து கார்பன் ஃபைபரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ரியரில் வந்து நமக்கு NS 200 அப்படிங்கிற மாதிரி பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. பின்னால் இருக்குது, பிடிக்கிறதுக்கும் வந்து கைப்பிடியும் இருக்குது. சீட்டு பார்க்கும்போது வந்து நமக்கு ஸ்ப்ளிட்டபுளாக இருக்குதுங்க. ஸோ பில்லியன் ரைடுக்கு தனி சீட்டாக இருக்குது. அண்ட் நம்ம ஓட்டுறதுக்கு வந்து நல்ல பெரிய சீட்டாகவே இருக்குது. என்னோடய ஹைட் வந்து 5 feet 6 inches. ஸோ நான் வண்டியில் ஏறி இருக்கும்போது எவ்வளோ தூக்கி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எனக்கு பார்க்கும்போது வந்து கால் வந்து கம்ஃபர்டபுளாக வைக்க முடியுது என்னால். அண்ட் வண்டி வெயிட்டும் வந்து ரொம்ப தெரியல. 158 kilograms வந்து வண்டி இருக்குதுங்க. அண்ட் ரியரில் சஸ்பென்ஷன் பார்க்கும்போது நமக்கு வந்து மோனோ சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. நல்லா இருக்குங்க. அண்ட் ஸோ ரியரில் வந்து நமக்கு ஃபுல்லாகவே வந்து LED செட்டப்லேயே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே வந்து அசர்லைஸ் வந்து நமக்கு மிஸ் ஆகுது. பட் வந்து டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து LEDலேயே கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குதுங்க. ஸோ இப்போ 2024 மாடலில் பார்க்கும்போது நமக்கு டிஃபால்ட்டாக வந்து சாரி கார்டு வந்துடும். அண்ட் இதில் வந்து கிக்கர் வந்து இருக்காது. அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் நான் நினைக்கிறேன். பட் வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் ஸ்டார்ட் வந்து இருக்குது. அண்ட் நல்லாவே வந்து டிசைனும் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எனக்கு ரியர்லேயும் வந்து நமக்கு வந்து டயர் சைஸும் வந்து பெருசாக இருக்குது. 130/70 அப்படிங்கிற மாதிரி ப்ரொஃபைல் கொடுத்துருக்குறாங்க. 17 inch அலாய் வீலோட நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த பைக்கோட டிரான்ஸ்மிஷன் பார்க்கும்போது வந்து நமக்கு 6 கியர் வந்து கிடைக்கும். ஸோ அதோட மென்ஷனிங்கும் வந்து உள்ளே கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட் கியர் வந்து கீழேயும், மற்ற கியர்ஸ்லாம் வந்து அப்பில் போடுற மாதிரி இருக்குங்க. ஸோ கியர் பொசிஷனும் வந்து கொஞ்சம் பின்னால் தூக்கி இருந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் வண்டி ரைடு ஓட்டும் போது வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து முக்கியமான சேஞ்சுன்னு பார்க்கும்போது வந்து நமக்கு கொடுத்துருக்கிற டிஜிட்டல் கிளஸ்டருங்க. ஸோ இது வந்து நமக்கு இப்போவும் வந்து ஃபுல்லி டிஜிட்டலாக வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இதில் வந்து மொபைல் வந்து ப்ளூடூத் மூலமாக நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸும் இருக்குது. அது மட்டும் இல்லை, நமக்கு இதில் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கிறோம் அண்ட் எவ்வளோ கிலோமீட்டர் இன்னும் வந்து போக முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இங்கே கிடைக்குங்க. அண்ட் கியர் என்ன பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கும் இந்த ஆப்ஷன் இருக்குது. அண்ட் நமக்கு இன்னும் வந்து சுவிட்சஸில் வந்து
லைட்டுக்குள்ள சுவிச்சஸ்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க டர்ன் இண்டிகேட்டர்ஸ்க்கு. அண்ட் ஹார்னுக்குள்ள சுவிட்சும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஹார்ன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நார்மலாக இருக்குதுங்க. அண்ட் இந்த சைடில் வந்து கில் சுவிச்சஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, நமக்கு வந்து லைட் ஆன் ஆஃப்க்குள்ள சுவிச்சஸும் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பவர் ஸ்டார்ட்டுக்குள்ள சுவிட்சை வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் எப்போவுமே பைக் எடுக்கும்போது ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. கூட வரவங்களையும் ஹெல்மெட் போட சொல்லுங்கள். ஸோ இந்த பைக்கோட ப்ரைஸ் பார்க்கும்போது 1,49,000 வந்து கொடுத்துருக்குறாங்க எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். அண்ட் ஆன் ரோட் ப்ரைஸை இன்னும் வந்து கொஞ்சம் வேரி ஆகும். அண்ட் இந்த பைக்கை புக் பண்ணணும்னா நீங்கள் வந்து கீழே தெரியுற காண்டாக்ட் நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கும், அங்கேயும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.